ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பனானா கேக் செய்ய போறோம். பனானா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்துருக்குறோம். நல்லா பழுத்த பழமா எடுத்துருக்குறோம். 3 வாழைப்பழத்தை இப்படி தொளிச்சு போட்டுக்கலாம். கரும்பு சர்க்கரை 1 கப்பு எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1 கப்பு. கை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிக்கங்க. நான் நல்லா சுத்தமா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பஞ்சாமிர்தமா இருக்கு. இப்ப நல்லா கரைச்சாச்சு. இப்போ 3 முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா பீட்டர் வச்சு நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடு சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். ஐயோ, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு சின்னமன் பவுடர் போடணும், அதான் பட்டைத்தூள் போடணும். நம்ம அதுக்கு லைட்டா சூடு பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு கப் மைதா போட்டுக்கலாம். 1.5 கப் போட்டுக்கலாம். 1.5 கப் மைதா, சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml தயிர் ஊற்றலாம். இது இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. லைட்டா இப்படி கலக்கி விட்டு ரொம்ப போட்டு பீட் பண்ற மாதிரி கலக்கணும்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிடும். மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கப்பு ஃபிளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறோம். அதில் ஊற்றிக்கலாம். நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். இப்போ குக்கர்ல அடி கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த குக்கர் நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது இல்லை, அதனால சரி நம்ம இந்த மாதிரி கேக் செய்யறதுக்கு அது மாதிரி ஆகட்டும்னு வச்சிருக்கிறேன். இப்படி கரெக்டா வச்சு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு மீடியம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க உள்ள. பாத்தீங்கன்னா நம்ம A4 சீட்டை வச்ச பட்டன் சீட் ரெடி பண்ணியாச்சு. பாத்திரத்துக்கும் வெண்ணெய் போட்டு மைதா மாவு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சீட்டுக்குமே வெண்ணெய் தடவி மைதா மேலே தூவி விட்டுருக்கோம். இப்போ நம்ம கலக்கி வச்ச பனானா பேட்டரை இதில் அரைவாசிக்கிட்ட ஊற்றணும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டிட்டு வச்சிங்கன்னா அந்த பபுள்ஸ் அடி இருக்கிறதெல்லாம்
இதாயிரும். இது வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. உள்ள வச்சுட்டு கேஸ் கட் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது, அப்படியே சும்மா மூடி வச்சிருக்கிறோம். ஹேர்லாம் வெளியில வரணும். லோ ஃபிலிம்ல வச்சிருக்கிறோம். வச்சு 20 நிமிஷம் இல்லாட்டி 25 நிமிஷம் வைக்கணும். எந்திரிச்சு பட்டவே இல்லை. ஆஃப் பண்ணிடலாமா? எவ்வளோ நிமிஷம் வந்துச்சு? 45 நிமிஷமா? 35 நிமிஷம் வந்திருக்கு. எடுத்துடலாமா? குண்டா அவ்வளோ இப்படி ஆயிடுச்சு. இது என்னது பொத்து உளுந்துருச்சாது? சரியான இப்போ நம்ம பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நம்ம ஈஸியான ரெசிபி பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.